ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த க்யூட்டான குட்டி ஆம்லா நாட் கூட, அதாவது நெல்லிக்காய் முடிச்சு கூட எப்படி போடுறதுன்னு சொல்லி ஃபுல் டுட்டோரியல் தான் நம்ம இன்றைக்கி இந்த சேனலில் பார்க்க போகிறோம். இந்த கூட போகிறதுக்கு மொத்தமாக எனக்கு ஒரு ரோல் தேவைப்பட்டது. சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப், அதாவது முக்கோண ஷேப் வந்திருக்கு. இதுக்கு ஹேண்டில் பார்த்தீங்கன்னா 3 ஒயர் யூஸ் பண்ணி உருட்டு ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். பாருங்கள், உள்ள ஃபினிஷிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்கோம். இந்த கூடை பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க எப்படி போடணும்னு சொல்லி போட்டு காட்டுங்க சிஸ்டர்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சென்டரில் பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி போட்டு காட்டுங்க ஒரு ரோல்லன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இந்த கூடை ட்ரை பண்ணி போட்டிருக்கோம். பாருங்கள், சென்டரில் நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப் தான் வந்திருக்கு. வாங்க நம்ம இந்த கூடை எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ பார்க்கலாம். இதுக்கு நான் பிங்க் கலரில் 3/4 அடியில் 24 ஒயர் வெட்டிக்கிட்டேன். அதே 3/4 அடியில் க்ரீன் கலரில் பார்த்திங்கன்னா 8 ஒயர் வெட்டிக்கிட்டேன். இப்போ நம்ம இது எல்லா ப்ளூ கலரையும் பிங்க் கலர்லேயும் நாம் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணலாம். நான் பேஸ் போடுறதுக்கு ரன்னிங் ஒயர் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் தான் எடுத்திருக்கேன். பிங்க் கலர் ஒயரோட ஸ்டார்டிங் ஒயர், ரன்னிங் ஒயரோட ஸ்டார்டிங் ஒயர் எடுத்துட்டு பிங்க் கலர் ஒயரை 1 by 1 நான் மடித்து வச்சுக்கிறேன். ஈவன் பண்ணி பாருங்கள், ஈவன் பண்ணி மடிச்சுட்டு நாம் நார்மல் பேஸ் போடும்போது ஒவ்வொரு ஒயராக எடுத்து தான் நம்ம ஜாயின் பண்ணி பேஸ் போடுவோம். ஆனால் நெல்லிக்காய் முடிச்சியில் பேஸ் போடும்போது 2 ஒயராக தான் நம்ம ஜாயின் பண்ணி பேஸ் போடணும். பாருங்கள், நான் 2 ஒயர் எடுத்துக்கிட்டேன். நம்ம வெட்டி வச்சு ஈவன் பண்ண ஒயரோட ரன்னிங் ஒயரை நாம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரல அளந்து ஒரு லூப் மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போது நம்ம ஆம்லா நாட் போட்டுக்கலாம். அதுக்கு நம்ம வெட்டி வச்ச 2 ஒயரையும் 1 by 1 அதாவது இன்டூ மாதிரி கிராஸ் பண்ணி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு நம்ம ரன்னிங் ஒயரை மடித்து எடுத்தோம் இல்லைங்களா, அதை ஒரு லாக் மாதிரி 2 ஒயரையும் கிராஸ் வச்ச 2 ஒயர் மேலேயும் ஒரு லாக் மாதிரி பிடிச்சிக்கலாம். பாருங்கள், லாக் மாதிரி பிடிச்சிட்டேன். பிடிச்சதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு இருக்க ஒயரை மேல் பக்கமாக வச்சுக்கலாம். திருமண பக்க ஒயர் லெஃப்ட் சைடு இருக்க திருமண பக்க ஒயரை, அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்க திருமண பக்க ஒயரை மேலே இருக்க ஃபஸ்ட் லூப் வழியாக விட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒயரில் இருக்க ரன்னிங் ஒயரில் இருக்க திருமண பக்க ஒயரை 2 லூப் வழியாகவும் மேல் பக்கம் இருக்க 2 லூப் வழியாகவும் விட்டுக்கலாம். விட்டுட்டு ஒயர்ஸ் எல்லாம் டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணால் நமக்கு ஆம்லா நாட் ரெடி. இதே போல் தான் நீங்கள் ஆம்லா நாட் 1 by 1 ஜாயின் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு ஆம்லா நாட் போட்டுட்டேன். நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கே. இப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் க்ரியேட்டிவான நிறைய கூடைகள் போட்டிருக்கோம், போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஆம்லா நாட் போட்டதுக்கப்புறம் இருக்க எல்லா ஒயர்ஸையும் ஈவன் பண்ணி ஈவனாக இருக்கான்னு சொல்லி 2 ஒயராக ஜாயின் பண்ணி ஈவன் பார்த்துக்கலாம். பார்த்ததுக்கப்புறம் நெல்லிக்காய் முடிச்சு போட்ட பிறகு அந்த நம்ம போட்ட ஒயர்ஸ் எல்லாம் ஈவனாக இருக்கான்னு சொல்லி ஈவன் பண்ணிக்கலாம். ஈவன் பண்ண பிறகு நான் ரன்னிங் ஒயரில் நான் அடுத்து நெல்லிக்காய் முடிச்சு, அதாவது இருக்க எல்லா ஒயர்ஸையும் கட் பண்ணி வச்ச ஒயர்ஸ் எல்லாம் நெல்லிக்காய் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறேன். ரன்னிங் ஒயரை லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு இன்னொரு கட் பண்ணி வச்ச ஒயர் எடுத்து 2 ஈவன் பண்ணி மடிச்சுட்டு அது மேலே இன்டூ மாதிரி வச்சுட்டு இன்னொரு ஒயரை எடுத்து 2 லாக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறேன். அதுவும் கட் பண்ண ஒயர் தான். அடுத்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்க திருமண பக்க ஒயரை மேல் பக்கமாக வச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா கீழே இன்னொரு திருமண பக்க ஒயர் இருக்கும், அதையும் எடுத்துக்கிறேன். அது எல்லா ஒயர்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம திருமண பக்க ஒயரை மட்டும் எடுத்து தான் நம்ம லூப் வழியாக விடணும். ஃபஸ்ட் லூப்பில் விட்டுட்டேன். அடுத்து 3வது ஒயர் எடுத்து 2 லூப் வழியாக விட்டுட்டு ஒயர்ஸ் எல்லாம் டைட் பண்ணிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்ஸும் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த நெல்லிக்காய் முடிச்சு பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் நாட் போடுறத விட இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா லூஸ் பண்ணி உள் பக்கமாக தள்ளி டைட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு முடிச்சு பார்க்க க்யூட்டாக அழகாக இருக்கும். ஃபஸ்ட் நாட் போடும்போது உங்களுக்கு லூஸாக தான் இருக்கும். செகண்ட் லைன் போடும்போது நீங்கள் டைட் பண்ணி போடும்போது முடிச்சு அழகாக தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா நான் 3வது நெல்லிக்காய் முடிச்சும் போட போகிறேன். அதுக்கும் ரன்னிங் ஒயரை
ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். வச்சுட்டு கட் பண்ணி வச்ச 2 ஒயர் தேவைப்படும். அதில் ஃபஸ்ட்டு ஒயரை இன்டூ மாதிரி வச்சுக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா 3வது ஒயரை இந்த 2 இன்டூ மாதிரி வச்ச ஒயர் மேலேயும் லாக் மாதிரி ஃபார்ம் பண்ணி பிடிச்சிக்கிறேன் லெஃப்ட் ஹேண்டில். அடுத்து பார்த்திங்கன்னா திருமண பக்க ஒயரை மேல் பக்கமாக வச்சுக்கிறேன். அடுத்து கீழே இருக்க இன்னொரு திருமண பக்க ஒயரை எடுத்து ஃபஸ்ட் லூப் வழியாக விட்டுக்கிறேன். அடுத்து 3வதாக இருக்க திருமண பக்க ஒயரை மேல் பக்கமாக வச்சு ஃபஸ்ட் லூப் வழியாகவும், அதாவது ஃபஸ்ட் லூப் வழியாக ஆல்ரெடி விட்ட ஒயருக்கு மேலே தான் விடணும். இதை அடுத்து 2வது லூப் வழியாகவும் விட்டுக்கலாம். வச்சுட்டு டைட் பண்ணிக்கலாம் ஒயரை. நீங்கள் ஃபஸ்ட் லைன் போடும்போது மட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு கடைசி, அதாவது ஒவ்வொரு நெல்லிக்காய் முடிச்சும் போட்டுட்டு ஈவன் பண்ணி பார்த்துக்குங்க 2 ஒயரையும் பிடிச்சி. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் நாட்டுன்றதுனால பேஸ் போடும்போது எப்போவுமே நம்ம ஈவன் பார்க்கணும். அப்போ தான் கூட ஹைட் போடும்போது ஹைட் ஒரே ஈவனாக வரும். இல்லைன்னா ஒரு பக்கம் பெருசாகவும் ஒரு பக்கம் சின்னதாகவும் இருக்கும். நான் இது போலவே எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நான் பேஸ் போட்டு முடிச்சிட்டேன். பேஸ் ஒரு லைன் போட்டு ஒரு சைடு மட்டும் ஒரு 2 லைன் போட்டிருக்கேன். சேம் அது போலவே நான் இந்த சைடும் எப்படி போடணும்னு சொல்லி காட்டுறேன். பார்த்திங்கன்னா நான் மொத்தமாக 6 பிங்க் கலர் நாட்டும் 4 ப்ளூ கலர் நாட்டும் திரும்ப 6 பிங்க் கலர் நாட்டும் அந்த கலர் காம்பினேஷனில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லைனை மட்டும் இந்த மாதிரி ஈவன் பண்ணி முடித்து கட் பண்ணிக்கிறேன். அதே போல் தான் நான் மேலே இருக்கிற 2 லைனும் நான் போட்டிருக்கேன். அடுத்து இந்த பக்கம், அதாவது ஒரு சைடு நான் போட்டுட்டேன். அடுத்த பக்கம் எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கு ரன்னிங் ஒயர் பிங்க் கலரில் தான் எடுத்துக்கிறேன். ரன்னிங் ஒயரை எடுத்து நம்ம இப்போது விட்டு ஃபஸ்ட் லைன் போட்டோம் இல்லைங்களா, அந்த லைனோட ஃபஸ்ட் ஒயர் இருக்குது இல்லைங்களா, ஸ்டார்டிங் ஒயர், அந்த ஒயர் எடுத்துக்கலாம். பாருங்கள், எந்த ஒயருன்னு கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. நான் அந்த ஒயரை எடுத்து ரன்னிங் ஒயரோட வச்சு ஈவன் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு லூப் மாதிரி மடிச்சுக்கிறேன். ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு ஒயரை பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கிறேன். மேலே இருக்க ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு 2 ஒயர் இன்டூ மாதிரி கிராஸ் ஆகும். அந்த ஒயரை பிடிச்சி தான் நம்ம நெல்லிக்காய் முடிச்சு போடணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்க லூப் மாதிரி ஒயரில் ரன்னிங் ஒயரோட இந்த ஒயரை நான் இன்டூ மாதிரி வச்சுக்கிறேன். லூப் மாதிரி மடித்து அதுக்கப்புறம் கீழே இருக்க இன்னொரு ஒயரை எடுத்து 2யும் லாக் பண்ண மாதிரி சுற்றி லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு ரன்னிங் ஒயரோட திருமண பக்க ஒயரை மேல் பக்கமாக வச்சுக்கிறேன். சேம் அது போலவே இன்னொரு திருமண பக்க ஒயர் எடுத்து ஃபஸ்ட் லூப் வழியாக விட்டுக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒயர் இருக்கும், அதை எடுத்து 2 லூப் வழியாகவும் விட்டுக்கலாம். விட்டுட்டு ஒயர்ஸ் எல்லாம் டைட் பண்ணிக்கலாம். 1 பை 1 டைட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ எனக்கு க்யூட்டான நெல்லிக்காய் முடிச்சு வந்துருச்சு. அதே போல் தான் நம்ம இப்போது பக்கத்துலேயும் பாருங்க இன்னொரு இன்டூ வரை கிராஸ் ஆகும், அதில் நம்ம போடலாம். ரன்னிங் ஒயர் லூப் மாதிரி மடிச்சுக்கிறேன். கீழே இருக்க ஒயர் எடுத்து இது மேலே இன்டூ மாதிரி வச்சுக்கிறேன். அடுத்து கீழே இருக்க ஒயர் எடுத்து 2யும் லாக் பண்ண மாதிரி சுற்றி பிடிச்சிக்கிறேன் லெஃப்ட் ஹேண்டில். அடுத்து ரன்னிங் ஒயர் திருமண பக்கத்தை மேல் பக்கமாக வச்சுக்கிறேன். அடுத்து இன்னொரு திருமண பக்க ஒயர் எடுத்து ஃபஸ்ட் லூப் வழியாக விட்டுக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு திருமண பக்க ஒயர் எடுத்து 2 லூப் வழியாகவும் 1 பை 1 விட்டுக்கிறேன். விட்டுட்டு இப்போ ஒயர்ஸ் எல்லாம் லூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2வது நாட்டும் எனக்கு ரெடி. சேம் இது போல் தான் நீங்கள் எண்டு வரலும் போட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா என்ன கான்செப்ட்னால் 2 ஒயர் இன்டூ மாதிரி கிராஸ் ஆகும். அந்த ஒயர்ஸை பிடிச்சி மட்டும்தான் நம்ம போடணும். பாருங்கள், நான் ஸ்டார்ட் பண்ணேன் ரன்னிங் ஒயரில் போட்ட நெல்லிக்காய் முடித்தேன். நான் எண்டு வரலும் போட்டு முடிச்சிட்டேன். போட்டு முடித்த பிறகு அந்த ஸ்டார்டிங் ஃபஸ்ட் லைன் ஒயரோட இந்த ரன்னிங் ஒயரை ஈவனாக வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு மேலே இன்னும் நான் பார்த்திங்கன்னா
2 லைன் போடணும். மொத்தமாகவே நான் பேஸ் பார்த்திங்கன்னா 7 லைன் போட்டிருக்கேன். போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நான் பேஸ் போட்டு முடிச்சிட்டேன். மொத்தமாக எனக்கு 7 லைன் பேஸ் போட்டிருக்கேன். பாருங்கன்னா சைடில் உங்களுக்கு ஒரு அதாவது ஏணி ஷேப்பில் 1 பை 1 அப்படி கிராஸாக ஒவ்வொரு நாட்டும் கீழே இறங்குற மாதிரி தான் சைடில் ஒரு டிசைன் மாதிரி வரும். சைடில் இது மொத்தமாக பார்த்திங்கன்னா நான் 6 ரோஸ் கலர் நாட்டும், 4 ப்ளூ கலர் நாட்டும், திரும்ப 6 பிங்க் கலர் நாட்டும் நான் கட் பண்ணி வச்ச எல்லா ஒயர்ஸையும் வச்சு நான் பேஸ் போட்டு முடிச்சிட்டேன். நான் சொன்ன ரேஷியோ கரெக்டாக இருக்கும் இந்த கூடை போடுறதுக்கு. நான் எப்படி ஸ்டார்டிங்கில் 1 பை 1 சொல்லி கொடுத்தனோ அதே போல் தான் நான் பேஸ் போட்டு முடிச்சிருக்கேன். வாங்க மேலே எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். ரன்னிங் ஒயர் பார்த்திங்கன்னா நான் பேஸுக்கு மேலேயும் நான் பிங்க் கலர் வச்சு தான் போட போகிறேன். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு கிராஸை விட்டுட்டு 2வது கிராஸில் இருந்து தான் நான் போட போகிறேன். ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயரை ஒரு ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். லெஃப்ட் ஹேண்டில் பார்த்திங்கன்னா சொருகிறதுக்காக மட்டும் கொஞ்சம் ஒயர் விட்டுட்டு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து இன்டூ மாதிரி கிராஸ் ஆகிற ஒயரை எடுத்து ரன்னிங் ஒயர் மேலே இன்டூ மாதிரி வச்சுக்கிறேன். அடுத்து பக்கத்தில் இருக்க ஒயர் எடுத்து 2 லாக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறேன். அடுத்து திருமண பக்க ஒயரை மேல் பக்கம் வச்சுட்டு இன்னொரு திருமண பக்க ஒயரை எடுத்து ஃபஸ்ட் லூப் வழியாக விட்டுக்கிறேன். அடுத்து இன்னொரு திருமண பக்க ஒயர் எடுத்து 2 லூப் வழியாக விட்டு டைட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அழகாக க்யூட்டாக நெல்லிக்காய் நாட்டு வந்துருச்சு. பார்த்திங்கன்னா சொருகிறதுக்காக தான் நான் குட்டியாக ஒயர்ஸ் விட்டுருக்கேன். அடுத்து பக்கத்தில் இருக்க 2 கிராஸ் மாதிரி இருக்கும், அந்த ஒயரையும் எடுத்து நான் சொன்ன மாதிரியே தான் நெல்லிக்காய் முடிச்சு போட்டுக்கிறேன். பிகினர்ஸ் கூட இந்த கூட ஈஸியாக போடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். க்யூட்டாக இருக்கும் இந்த டிசைன். பார்த்திங்கன்னா பாருங்கள், சேம் இது போலவே நான் இந்த எண்டில் கொண்டு வந்து மூளை எப்படி திருப்பணும்னு சொல்லி காட்டுறேன். பாருங்கள், நான் இந்த எண்டு வரலும் பின்னி கொண்டு வந்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல மூளை திருப்பணும். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஒயரை கட் பண்ணி விட்டுருக்கேன். ஒரு நாட்டில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 2 ஒயர் வரும். அதில் ஒரு ஒயரை நான் கட் பண்ணி விட்டுட்டேன். அடுத்து இன்னொரு ஒரு ஒயர் மட்டும் இருக்கும், அதை எடுத்து இழுத்து அந்த இடத்துல நான் ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போடுறேன். இப்படி போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் இழுத்து டைட்டாக தான் போடணும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஒயர் ஸ்கிப் பண்ணியிருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் டைட்டாக இழுத்து போட்டிங்கன்னா தான் இந்த இடத்துல நெல்லிக்காய் முடிச்சு வரும். நம்ம எந்த இடத்துல எந்த ஒயரை கட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இந்த நாட் போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். பாருங்கள், அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மொத்தம் ஒரு சைடு பார்த்திங்கன்னா 3 ஒயர் கட் பண்ணோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சைடு அதாவது எப்படி கட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா 2 கிராஸ் ஆகிற ஒயர்ஸை மட்டும் விட்டுட்டு சிங்கிளாக இருக்க ஒயர்ஸ் எல்லாம் பிடிச்சி நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நான் கூட சுற்றி வந்து முடிச்சுட்டு இந்த இடத்துல நான் ஏணிப்படி நாட் போட்டிருக்கேன். அதாவது ஏணிப்படி நாட் போட்டு மேலே இப்போ நான் கூட ஹைட் எடுக்க போகிறேன். இந்த ஏணிப்படி நாட் எப்படி போடணும்னு சொல்லிவிட்டு நான் இந்த இப்போ போடுற லைன் முடிச்சுட்டு எண்டில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாருங்கள், ஏணிப்படி போட்டு முடித்து மேல் பக்கமாக இருக்குது. இந்த ஒயரை பிடிச்சி நான் மேல் பக்கமாக நாட் போட்டுக்கிறேன். சேம் எப்படி நம்ம ஆரம்பத்தில் போட்டோமோ அதே போல் தான் நெல்லிக்காய் முடிச்சு போட்டுக்கணும். நீங்கள் இது போலவே கூடையை சுற்றி வந்து போடுங்க. நான் எப்படி ஏணிப்படி நாட் போடணும்னு சொல்லிவிட்டு நான் தெளிவாக விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒயர்ஸ் எல்லாம் டைட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நெல்லிக்காய் முடிச்சு வந்துடுச்சு. இது போல கூட சுற்றி போட்டு வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து காட்டுறேன். பாருங்கள், நான் ஒரு லைன் சுற்றி முடித்து வந்து நான் எந்த இடத்துல ஜாயின் பண்ணோம் அந்த இடத்துல கொண்டு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல நம்ம ஏணிப்படி முடிச்சு தான் போட போகிறோம். அதுக்காக நான் மேலே போகிற பிங்க் கலர் ஒயரை கீழ்ப்பக்கமாக லூஸ் பண்ணி கீழ்ப்பக்கம் வர லூப்பை நான் மேல் பக்கமாக கொண்டு போய்க்கிறேன். அதே போலவே பக்கத்தில் இருக்க அந்த ப்ளூ கலர் ஒயரையும் கீழ்ப்பக்க லூப்பை
கீழ்ப்பக்கமாக அந்த ஒயரை தள்ளினோமா கீழே ஒரு லூப் வரும். அந்த லூப்பை மேல் பக்கமாக தள்ளி லூப் கொண்டு வந்துக்கலாம். அடுத்து பார்த்திங்களா ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடில் ஒரு ஃபோல்ட் பண்ணி அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ஒயர் லூப் வழியாக விட்டுக்கலாம். விட்டுட்டு அந்த லூப் வழியாகவே நம்ம ப்ளூ கலர் ஒயரை அதுக்குள்ளே மேல் பக்கமாக கொண்டு போய்க்கலாம். அடுத்தது திரும்பவும் இந்த பிங்க் கலர் லூப் இருக்கு இல்லைங்களா, அந்த லூப் வழியாக இந்த ரன்னிங் ஒயரை நம்ம விட்டுக்கலாம். கொஞ்சம் லூப்பை பெருசாக பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒயர்ஸ் உள் வழியாக போய் நம்ம ஒயர்ஸை உள்ளே விட முடியும். அடுத்து மேலே போகிற அந்த பிங்க் கலர் ஒயரை எடுத்து இந்த லூப் வழியாக விட்டுக்கலாம். விட்டுட்டு ஒயர்ஸை நம்ம டைட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், நமக்கு ஏணிப்படி நாட் ரெடி. நம்ம நெல்லிக்காய் முடிச்சில் இந்த ஏணிப்படி நாட் போட்டால் தான் நமக்கு மேலே எண்டில் ஈவனாக வரும், அழகாக இருக்கும் இந்த கூடை. பாருங்கள், நான் ஏணிப்படி நாட் யூஸ் பண்ணி கூட ஹைட் ஏற்றி முடிச்சிட்டேன். பாருங்கள், க்யூட்டாக அழகாக வந்திருக்கு கூட. ஒவ்வொரு நாட்டும் டைட்டாக தான் நான் போட்டிருக்கேன். மொத்தமாக பார்த்திங்கன்னா எத்தனை லைன் நான் ஹைட் போட்டிருக்கேன்னு பார்த்திங்கன்னா மொத்தமாகவே நான் அதாவது 12 நெல்லிக்காய் முடிச்சு 12 லைன் ஹைட்டு போட்டிருக்கேன். ஹைட் போட்டதுக்கப்புறம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் மேலே இருக்க இன்ட்டு மாதிரி கிராஸ் ஆகும் அந்த ஒயர்ஸ் எல்லாம் நான் 1 பை 1 பேசிக் நாட் நார்மல் நாட் நான் போட்டுக்கிறேன். அப்போ தான் நான் உள்ளே மடக்கி சொருகும் போது இந்த நெல்லிக்காய் நாட் பார்த்திங்கன்னா அழகாக தெரியும். அதுக்கு ஒரு ஒயர் எடுத்து லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அடுத்து இன்னொரு ஒயர் எடுத்து அது மேலே சுற்றி வச்சுக்கிறேன். அடுத்து கீழே போகிற ஒயரை மேல் பக்கமாக வச்சுட்டு திருமண பக்கம் ஒயரை எடுத்து லூப் வழியாக விட்டு டைட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எனக்கு நார்மல் நாட் ரெடி. அது போலவே பக்கத்தில் இருக்க ஒயரையும் போட்டுக்கிறேன். இது போலவே 1 பை 1 இருக்க எல்லா ஒயரையும் பிடிச்சி நான் அந்த மாதிரி பேசிக் நாட் போட்டுக்கிறேன். போட்டுட்டு எப்படி சொருகணும்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் இது போலவே கூடை சுற்றியுமே போட்டுக்குங்க. பாருங்கள், நான் அந்த சொன்ன மாதிரி பேசிக் நாட் பார்த்திங்கன்னா நான் கூடை சுற்றியுமே 1 பை 1 அழகாக போட்டு முடிச்சிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நார்மல் நாட்டை இந்த மாதிரி மடித்து உள்பக்கமாக சொருகிக்கிறேன். சொருகிட்டு காட்டுறேன். ஒரு 4-5 நாட் சொருகிக்கிறேன். பாருங்கள், நான் சொருகி முடிச்சிட்டேன். பாருங்கள், க்யூட்டாக வந்திருக்கு. இந்த கொடிக்கு ஹேண்டில் எப்படி போகிறதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் போட்டிருக்கேன். போய் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ன்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கூட க்யூட்டாக அழகாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கூடை பார்த்திங்கன்னா 1 ரோவில் சிம்பிளாக தான் போட்டிருக்கோம். சென்டரில் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப் வந்திருக்கு. இந்த கூடை நீங்கள் பிகினர்ஸ் ஈஸியாக போடலாம். உங்களுக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கூடை போட்டு காட்டணும்னு சொல்லி இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நம்ம சேனலில் இந்த மாதிரி கூடை போட்டு உங்களுக்கு கூட அப்லோட் பண்ணுறேன்.